நமது பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறைவு செய்தி எல்லாருக்கும், ஏன் உலகிற்குமே பேரதிர்ச்சியாய் அமைந்திருக்கிறது. அவரது வாழ்வு உலக மக்கள் அனைவரையும் கவர்ந்த ஒரு வாழ்வாக அமைந்திருந்தது. உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது. உலகிலே அமைதி வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும், மக்கள் சுதந்திரத்தோடு, சமத்துவத்தோடு, கருத்துரிமையோடு, மத சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று பேசியவர், செயல்பட்டவர், மற்றவர்களை வாழ அழைத்தவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்ற நமது வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். காசா நாட்டில் போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஆப்பிரிக்க நாடுகளிலே, தெற்கு சூடான் போன்ற நாடுகளிலே உள்நாட்டு கலவரங்கள், இதை பற்றியெல்லாம் மிகுந்த கவலை கொண்டு மனம் உருகியவர். இந்த போர்களெல்லாம் நிற்க வேண்டும் என்று கடைசி வரை போராடியவர். திருச்சபையிலே தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். பதவி மோகம், ஆடம்பரம், விளம்பரம் எல்லாவற்றையும் தேடாத ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக நம் எல்லோருக்கும் அமைந்தவர். இந்த நேரத்தில் அவருக்கு இறைவன் நிரந்தர அமைதியை கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற வைக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய பிரார்த்தனையாக, விருப்பமாக இருக்கிறது. அவருடைய விருப்பத்தின்படி இந்த திரு அவையானது ஏழைகளுக்கான திரு அவையாக வாழ வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் மனதார உழைக்க வேண்டும். அதற்காக இறைவன் மன்றாட வேண்டும். இப்படி செய்கிற பொழுது நாம் அவருக்கு செலுத்துகின்ற மிகச்சிறந்த அஞ்சலியாக இது அமையும். குடந்தை மறைமாவட்ட இறைமக்கள், துறவியர்கள், குருக்கள் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இங்கே பதிவு செய்கின்றோம். நமது திருத்தந்தையினுடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாறட்டும்.